நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தியாகமே தொண்டு. சாக்ரிஃபைஸ் இஸ் சர்வீஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் முதல் 18 வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் நாம் எல்லாரும் ஓய்வு நாள் பள்ளியிலே படித்த ஒரு நல்ல வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். யோவான் 10:11. I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. திருப்பணி என்பதும் தியாகம் என்பதும் இயேசுவுக்கு ஒன்றுதான். ஒன்றில்லாமல் அடுத்ததை அவரால் நினைக்க முடியவில்லை. ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கும் நல்ல மேய்ப்பன் அவர். சரித்திரம் காணாத தியாக சின்னம்தான் சிலுவை என்பது. அதை தங்கத்தால் செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறோம், சட்டையில் அணிந்து கொள்கிறோம், அதன் பொருளையோ மறந்து விட்டோம். கிறிஸ்தவ பணி என்றால் அது கட்டாய கடமை அல்ல, தியாக உணர்வோடு செய்யப்படும் அன்பு தொண்டாகும். எனவேதான் இயேசு சொன்னார், தன் சிநேகிதனுக்காய் தன் உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று. கடவுளுக்கு ஆனந்தத்தையும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளுகிற திருப்பணியில் குறைந்தது 3 காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அவைகளை சுருக்கமாக இன்று பார்ப்போம். முதலாவது நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ். இயேசு கடவுளுடைய வடிவில் இருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்தார் என்று நாம் வாசித்தோம். மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள நமது பட்டம் பதவி போன்றவைகளில் இருந்து இறங்கி வரும் வரை நாம் அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. மேடை பிரசங்கிமார்கள் நற்செய்தி பிரசுரங்கள் விநியோகிப்பவரை விட உயர்ந்தவர் அல்ல. புத்தகங்களை வீடு வீடாக சென்று விற்பவரை விட எழுத்தாளர்கள் மேலானவர்கள் அல்ல. காடு மலைகளில் மிஷனரிகளாக பணிபுரிபவரை விட மிஷனரி இயக்க தலைவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. ஊழியத்தில் எந்த வகையும் மதிப்பு குறைந்ததே அல்ல. நாம் எதற்கும் வெட்கப்படக்கூடாது. பாவம் செய்வதற்கு மட்டும்தான் தயங்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அடுத்து நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது சொகுசு. சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த போது
அவருக்கு ஒரே பசி தாகம். ஆனால் இயேசுவோ அப்பொழுதும் ஆத்துமாதாயம் செய்து கொண்டிருந்தார். என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்து அவரது வேலையை முடிப்பதே எனது உணவு என்றார். பிறரை பற்றி கவலைப்படாத சீயோ நகரத்தாருக்கு ஐயோ என்று தீர்க்கன் ஆமோஸ் கதறுகிறான். அவர்கள் தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு இறைச்சி தின்று பாடல்கள் பாடி வாசனை தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் தங்கள் சகோதரன் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் என்று ஆமோஸ் 6ஆம் அத்தியாயம் முதல் 6 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதை கட்டாயம் எடுத்து வாசித்து பாருங்கள். அடிமைத்தனத்தில் இருக்கும் யோசேப்பு போன்றோருக்காக நமது சொகுசு நாற்காலிகளை நாம் விட்டு இறங்குவோம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள் அல்லது அவர்கள் நடைபிணங்கள். ஆண்டவருக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் தியாகம் செய்ய வேண்டிய 3வது காரியம் நமது செல்வம், பொசஷன்ஸ். செல்வந்தராகிய இயேசு நம்மை செல்வந்தராக்க ஏழ்மையானார். ஏழைகளுக்கு நற்செய்தி போய் சேரும்படி நாமும் நமது பணப்பைகளை தாராளமாய் திறப்போம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம், எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்று இயேசு பார்க்கிறார். எனவேதான் 2 காசு போட்ட விதவைதான் அதிகமாய் போட்டாள் என்றார். மிகவும் விலை உயர்ந்த அந்த தைலப்பட்டியை உடைத்து ஊற்றின அவளை எங்கெல்லாம் உலகத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்றார். 2 சாமுவேல் 24ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்திலே எப்படி நாம் தியாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவீது சொன்ன ஒரு நல்ல வாசகம் நமக்கு முன்னால் இப்பொழுது நிறுத்தப்படுகிறது. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரமாய் வாங்குவேன், விலைக்குத்தான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த களத்தை தாவீது மாடுகளையும் களத்தையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். இலவசமாய் வாங்கி நான் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஆஃபர் டு காட் எனிதிங் that cost me nothing என்பதே அவனுடைய கோட்பாடாக இருந்தது. 3 காரியங்களை நாம் தேவனுக்காகவும் மனிதருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டும். நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ், நமது சொகுசு, ப்ளஷர்ஸ், நமது செல்வம், பொசஷன். தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் பாடிய பாடல் மறுபடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதில் ஒரு கவி, அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தாமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. ஒரு ஏக்கமான ஒரு பாடல். அன்பின் நாதா, எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளைப் போல எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் இன்னும் தியாகம் செய்து உம்மை பிரியப்படுத்த வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சுட்டி காட்டியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆம் கர்த்தாவே, வசதிகளை விட்டு கீழே இறங்க சற்றும் மனமில்லாமல் எங்களுடைய சக மனிதருக்கு நாங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நாங்கள் பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே, செலவழிக்க வேண்டும், செலவழிக்கப்படவும் வேண்டும். அவ்விதமான தியாக சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஊன்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியே எங்களுடைய மாதிரியாக அவரையே நாங்கள் கதாநாயக வணக்கம் வணங்கி அவருடைய அரிச்சுவடுகளையே நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நீர் ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் தந்தீரே, அந்த பாணியிலேயே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென். Mm-hmm.